அனைவருக்கும் வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் ஈசன் அவர்களை நேற்று இரவு சட்டவிரோதமாக தமிழ்நாடு அரசு காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி கைது செய்து இன்று வரை அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் இல்லாமல் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடந்த 28ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு பின்பு விவசாயிகளை ஒருங்கிணைத்து காட்டியதை கண்டு தமிழ்நாடு அரசு அஞ்சி இந்த சட்டவிரோத போக்கை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது, திமுக அரசு செய்திருக்கிறது. மேலும் கறிக்கோழி பண்ணை உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து விவசாயிகளுக்கு கறிக்கோழி உற்பத்தி செய்து கொடுக்கும், கூலிக்கு உற்பத்தி செய்து கொடுக்கும் விவசாயிகளுக்கு நியாயமான கூலியை கொடுக்காமல் வஞ்சித்து வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முறையான நியாயமான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், தமிழ்நாடு அரசுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்ற தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக 21ஆம் தேதி இதுக்கான பேச்சுவார்த்தைக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதை தடுக்கும் விதமாக தற்பொழுது சில நிறுவனங்கள் சேர்ந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் நிறுவனர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இதையெல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பிரதான பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளை நலன் காப்பதாக கூறிக்கொண்டு தொடர்ந்து விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்பட்டு வருவதை உண்மையில் தற்பொழுது சட்டவிரோதமாக கைது செய்த, அதுவும் விவசாயியினுடைய மக்கள் பிரதிநிதியை, தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளுடைய ஒற்றுமையை வளர்க்க நினைக்கும் ஈசன் முருகசுவாமி போன்ற இந்த முக்கியமான தலைவரை சட்டவிரோதமாக கைது செய்து தமிழ்நாடு அரசு தான் விவசாயிகளுக்கு எதிரான நிர்வாகம் என்பதை வெளிப்படையாக அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஆகவே நாம் தொடர்ந்து வருடம் தைப்பொங்கலை முறையாக நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டு நிகழ்வாக கொண்டாடி வரும் சூழ்நிலையில் இந்த தைப்பொங்கலை கருப்பு பொங்கலாக தமிழ்நாடு அரசு, திமுக அரசு ஆக்கியிருக்கிறது. அதனை அறிவிக்கும் விதமாக நாம் நாளை நடக்கவிருக்கும் தைப்பொங்கலை நாம் கருப்பு பொங்கல் தினமாக அறிவிக்கிறோம். நமது நிர்வாகிகள், உறுப்பினர்கள், விவசாயிகள் அனைவரும் இந்த கருப்பு பொங்கல் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து அறிவித்து அனைவரும் அந்தந்த பகுதியில் கருப்பு கொடி கட்டி நாம் இந்த எதிர்ப்பை தமிழ்நாடு அரசிற்கு தெரிவிக்க வேண்டும். நம்மளுடைய விவசாயிகளுடைய வாழ்வில் இது போன்ற கருப்பு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய தமிழ்நாடு அரசு, திமுக அரசு திருந்த வேண்டும். இது தொடர்ந்தால் அடுத்த கட்ட போராட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழக அளவில் எதிரொலிக்கும் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.